வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹொரணையில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த முதியவர்கள் அரச பதிவு இல்லாமல் மாதாந்தம் 35,000 ரூபாய் வசூல். முதியோர் இல்ல தீ விபத்தின் பின்னணியில் அம்பலமான உண்மைகள். வாக்கு கேட்க பாடல் நல்லது, பாடினால் கைதா, பாடகர் சங்கீதன் கைது. அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாட்டை எதிர்த்து நாளை மாபெரும் போராட்டம். கண்டியில் இளம்பெண் கொடூர கொலை, காணாமல் போனதாக நாடகமாடிய நபரை காட்டிக் கொடுத்த தாயாரின் வாக்குமூலம். மாகாண சபை தேர்தல் பிற்போடப்படுவதற்கு ஆணைக்குழு பொறுப்பல்ல, பாராளுமன்றத்திடம் அவசர கோரிக்கை விடுத்த தலைவர் ரத்நாயக்க. மஹிந்தவை 24 மணி நேரத்தில் கைது செய்யலாம், CID பணிப்பாளராக அரசியல்வாதியா? சுரேஷ் சலேவின் நடிப்பிற்கு ஆஸ்கார் விருது வழங்கலாம் என அதிரடி. அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தால் திசை மாறும் உயிர்த்த ஞாயிறு விசாரணை, அனுரா அரசாங்கத்தின் மீது பாய்ச்சல். பாராளுமன்றத்தை உலுக்கிய $2.5 மில்லியன் மோசடி அறிக்கை. ஹொரணையில் 3.5 கோடி ரூபாய் வங்கிப் பணம் கொள்ளை, வங்கி ஊழியரே சூத்திரதாரியா? அமெரிக்க படைகளை கொன்றால் மிக விரைவாக போர், ஈரான் விவகாரத்தில் உதவ தயார் என புட்டின் அறிவிப்பு. உள்நாட்டு செய்திகள். தீப்பரவிய முதியோர் இல்லத்திற்குள் சிக்கியிருந்த நபர்கள் குளியலறையில் கூச்சலிட்டுக் கொண்டிருந்ததாகவும், சிலர் சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தமையினால் அவர்களை காப்பாற்ற முடியாது போனதாகவும் சம்பவத்தை நேரில் கண்ட இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஹொரணை அங்குருவா தோட்ட பகுதியில் அமைந்துள்ள தனியார் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தீக்காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. விபத்து நடந்த வேளையில் இந்த இல்லத்தில் 72 பேர் தங்கியிருந்ததுடன் தீ விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் 10 பேர் கட்டிடத்திற்குள்ளேயே தீயில் கருகி உயிரிழந்திருந்தனர். மேலும் 5 பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ பரவிய போது சிலர் கால்களில் 6 அடி நீளமான சங்கிலியிடப்பட்டு கட்டப்பட்டிருந்ததாகவும் 6 அல்லது 7 பேர் அவ்வாறு இருந்ததால் அவர்களை காப்பாற்ற முடியாது போனதாகவும் நேரில் கண்டவர்கள் விவரித்துள்ளனர். இந்த இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களும் இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளதுடன் அங்கு தங்கியிருந்தவர்களை பராமரிப்பதற்காக 2 ஊழியர்கள் மாத்திரமே இருந்துள்ளனர். அத்துடன் இங்கு தங்கியிருந்த நபர் ஒருவரை பராமரிப்பதற்காக குடும்பங்களிடம் இருந்து மாதாந்தம் 35,000 ரூபாய் பணம் பெறப்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் இந்த முதியோர் இல்லம் எந்த ஒரு அரச நிறுவனத்திலும் பதிவு செய்யப்படவில்லை என தேசிய முதியோர் செயலகம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. சட்ட விதிமுறைகளின்படி 5 பேருக்கு மேற்பட்ட முதியவர்கள் தங்கியிருக்கும் இல்லங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ற போதிலும் இந்த நிறுவனம் அரசாங்கத்தின் எந்த ஒரு வழிகாட்டல்களையும் பின்பற்றாது சட்டவிரோதமாக நடத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முதியோர் இல்லத்தை நடத்தி சென்ற பிரதான சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து வரும் 11ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மற்றும் அரச பகுப்பாய்வு அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். விடுதலை புலிகளின் பாடலை பாடினார் என்ற குற்றச்சாட்டில் கிளிநொச்சியை சேர்ந்த 24 வயதான பாடகர் கணேஷ்குமார் சங்கீதன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தேர்தல் காலங்களில் வடக்கு மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக பிரபாகரனின் வீரம் மற்றும் ஈழம் தொடர்பில் பிரச்சாரம் செய்த அரசாங்கம் தற்போது பாடகர் சங்கீதனை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்திருப்பது அரசாங்கத்தின்
இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதுடன் பேச்சு சுதந்திரமும் மீறப்பட்டிருக்கிறது என மக்கள் போராட்ட அமைப்பின் ஏற்பாட்டாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமலாக்குவதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவ்வாறான அடக்குமுறை சட்டத்தை வடக்கின் கலைஞர்கள் மீது பிரயோகிக்க ஆரம்பித்திருப்பது கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை பறிப்பதற்காகவே என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா சத்திவேல் குற்றம் சுமத்தியுள்ளார். தெற்கில் தோன்றி வரும் மக்கள் எதிர்ப்புகளை திசை திருப்பி தமிழர்களை மீண்டும் பலிகடாவாக்கும் அரசியலின் ஓர் அங்கமாகவே புலியுருவாக்கம் எனும் போலி நாடகம் ஆடப்படுவதாகவும் அவர் தனது ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பயங்கரவாதம் அல்லது கிளர்ச்சி போன்ற உடனடி அச்சுறுத்தல்கள் இல்லாத போது பயங்கரவாத தடை சட்டத்தை பிரயோகிப்பது சாதாரண பொதுச் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என்பதையே காண்பிக்கிறது என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இலக்கானது நீதியை நிலைநாட்டுவதில் இருந்து உரிய சட்ட நடைமுறைகளின்றி வலுக்கட்டாயமாக தடுத்து வைப்பதற்கும் துன்புறுத்துவதற்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய அதிகாரத்தை நோக்கி திரும்புகிறது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இந்நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீதனின் விடுதலையை வலியுறுத்தி குரல் வளையின் விலங்குடைக்க அணிதிரள்வோம் எனும் மகுடத்தில் கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினால் நாளை காலை மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று பழைய கச்சேரிக்கு முன்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அரச பயங்கரவாத அடக்குமுறைக்கு எதிராக போராட அரசியல் பிரதிநிதிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட சகலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கண்டியில் இளம்பெண்ணை கொலை செய்து வீட்டுக்கு அருகில் மண்ணில் புதைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். தெல்தனிய ரங்கள பிரதேசத்தில் இந்த கொடூர சம்பவத்தை செய்துவிட்டு தப்பியோடி இருந்த சந்தேக நபர் நேற்று மீண்டும் வீட்டிற்கு வந்து தோட்டத்தில் ஒளிந்திருந்த போதே கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து ஒருவித நாற்றம் வீசியதால் அவர் விஷம் குடித்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவரை தெல்தனிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். முன்னதாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் காணாமல் போனமை தொடர்பாக சந்தேக நபரே போலீசில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் அது குறித்து போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவரது தாயாரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் பெண்ணை தாக்கி கொலை செய்து வீட்டிற்கு அருகிலுள்ள சேற்று நிலத்தில் புதைத்தமை அம்பலமாகியுள்ளது. நீதிமன்ற உத்தரவை பெற்று ரங்கள போலீசார் அந்த சேற்று நிலத்தை தோண்டிய போது சுமார் 3 அடி ஆழமான குழியிலிருந்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. கொலை செய்யப்பட்டவர் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்த 22 வயதுடைய வாசனா சந்தமாளி வீரசேகர என அடையாளம் காணப்பட்டுள்ளார். திருமணமான சந்தேக நபர் தனது மனைவியை பிரிந்து கடந்த 4 வருடங்களாக இந்த இளம்பெண்ணுடன் வாழ்ந்து வந்துள்ளமை முதற்கட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தெல்தனிய வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை அதன் தலைவர் RMAL ரத்நாயக்க முற்றுமுழுதாக நிராகரித்துள்ளார். தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு இல்லை என சுட்டிக்காட்டிய அவர் தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணும் பாராளுமன்ற செயற்குழு தாமதிக்காமல் விரைவாக தனது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்ற செயற்குழுவின் விதிப்புரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்ட பின்னரே இந்த தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பது சட்ட ரீதியாக தீர்மானிக்கப்பட்டு உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 1 வருட காலத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது அதனை ஏதாவது ஒரு வழியில் பிற்போடுவதற்கே முயற்சிக்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவதற்கு அரசாங்கம் ஏதேனும் திருத்த யோசனையை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தால் அதற்கு தங்களது கட்சி முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன்
அத்துடன் நாட்டு மக்களை ஏழ்மை நிலைக்கு தள்ளி பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவது சர்வதேச நாணய நிதியத்தை திருப்திப்படுத்தும் ஒரு செயற்பாடாகும் என சாடிய அவர் கடந்த 2024ஆம் ஆண்டு அரசியல் ரீதியில் எடுத்த தவறான தீர்மானத்தை மக்கள் இந்த மாகாண சபை தேர்தலூடாக திருத்திக் கொள்வார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தூக்கிலிடப்படாவிட்டால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பியுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தற்போதைய அரசாங்கம் எவ்வளவு தான் பெருமை அடித்துக் கொண்டாலும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தண்டனை வழங்கப்படாவிட்டால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் தாங்கள் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் உண்மையை பேச அஞ்சப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 24 மணி நேரத்திற்குள் மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்யலாம் என்றும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை அவர் தூக்கிலிடப்படுவதுதான் என்றும் சரத் பொன்சேகா தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு கோட்டாபய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்டுள்ளார் என்பது அநீதியான மற்றும் பொய்யான குற்றச்சாட்டாகும் என்றும் தற்போதைய விசாரணை அதிகாரிகள் செய்வது அரசியல் என்றும் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற அதிகாரி ஷானி அபேசேகர நீதிமன்றத்தில் தான் என்பிபி கட்சியுடன் இணைந்து முழுநேர அரசியல் செய்வதாக குறிப்பிட்டிருந்த நிலையில் அவ்வாறு அரசியலில் ஈடுபட்ட ஒரு நபர் மீண்டும் அரசு சேவைக்குள் வந்து சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளமை இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவை என்றும் இது ஒரு பைத்தியக்காரத்தனம் என்றும் அவர் சாடியுள்ளார். ஒரு அரசியல்வாதியால் சிஐடி பணிப்பாளராக வந்து சுயாதீனமாக செயல்பட முடியாது என குறிப்பிட்டுள்ள அவர் இந்த விடயம் நீதிமன்றத்தில் இருப்பதால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் கூறியுள்ளார். மறுபுறம் தேசிய புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலேவிற்கு ஆஸ்கார் விருது வழங்கப்பட வேண்டும் என சட்டம் அதிபர் திணைக்களம் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. சுரேஷ் அலே மனநல மருத்துவர்கள் எதிரில் அழுது புலம்பி நாடகமாடி வருவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளதுடன் 8 பயங்கரவாதிகளை தீர்த்து கட்டிய சலே இவ்வளவு மென்மையானவரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சுரேஷ் சலே தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள மனநல மருத்துவ நிபுணரின் அறிக்கையை ஏற்க முடியாது என சட்டம் அதிபர் திணைக்களம் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள போதிலும் சுரேஷ் சலே கடும் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக அவரது சட்டத்தரணி சவேந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் தற்போதைய அரசு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது என்றும் அரசியல் நோக்கத்தை இலக்காக கொண்டு செயற்படுவதால் இதன் உண்மை ஒருபோதும் வெளிவராது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எத்திரிமான தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், அரசின் பலவீனமான நிர்வாகத்தால் நாட்டு மக்கள் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அரசின் ஊழல் மோசடிகளை சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திட்டமிட்டு இலக்கு வைக்கப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் பழிவாங்கலை இலக்காக கொண்டே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த தற்போதைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என சுட்டிக்காட்டியுள்ள அவர், எனினும் தங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளதாகவும் சகல நெருக்கடிகளுக்கும் நீதிமன்றத்தின் ஊடாகவே சட்ட ரீதியான தீர்வு எட்டப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வரவிருக்கும் 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தங்களது தரப்புக்கும் இடையில் கடும் போட்டி நிலவும் என்றும் தற்போதைய சூழலில் சகல எதிர்க்கட்சிகளும் பொதுவானதொரு நோக்கத்துடன் இணைந்து செயற்படுவது தங்களுக்கு கிடைத்துள்ள பாரியதொரு வெற்றியாகும் என்றும் சஞ்சீவ எத்திரிமான மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்தப்பட வேண்டிய $2.5 மில்லியன் வேறு தரப்பொன்று மோசடியாக அபகரித்த சம்பவம் தொடர்பான அறிக்கை பாராளுமன்ற குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பொது நிதி தொடர்பான பாராளுமன்ற குழு நேற்று கூடிய போது இந்த அறிக்கை அனைத்தும் உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டதாக குழுவின் தலைவர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார்.
මොකද රටේ ආන්දෝලනාත්මක මේ ගනුදෙනුව පිළිබඳව ඒ කියන්නේ ඩොලර් මිලියන 2.5ක හොරකම සම්බන්ධයෙන් අපි මුදල් අමාත්‍යාංශයේ ලේකම්තුමාට කිව්වා අපිට වාර්තාවක් ලබා දෙන්න කියලා සියලු විස්තර සහිතව. මේ වාර්තාව ලබා දෙන්න කාරක සභාව අවසානයේදී එකඟ වුණා ඔවුන්ට සති 4ක් ලබා දෙන්න. දැන් මේ සති 4 අවසානයේදී වාර්තාව එන්න යම්කිසි ප්‍රමාදයක් සිද්ධ වුණා. ඒ කෙසේ වෙතත් එවල තිබිච්ච වාර්තාව අපිට பிலிகத நொஹாக்கி. மேலும் அடுத்த வாரம் இந்த அறிக்கை முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு நிதியமைச்சின் செயலாளருடன் விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பொது நிதி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் தலைவர் ஹர்ஷ டி சில்வாவின் வீட்டிற்கு தனிப்பட்ட முறையில் திரைசேரி செயலாளர் குறித்த அறிக்கையை அனுப்பியிருந்த போது அவர் அதை ஏற்க மறுத்து திருப்பி அனுப்பியிருந்தார். உத்தியோகபூர்வ அறிக்கையை தனது வீட்டிற்கு அனுப்ப வேண்டாம் என்றும் அது பாராளுமன்றத்திற்கே முறைப்படி அனுப்பப்பட வேண்டும் என்றும் கூறி அவர் அந்த அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹொரணியின் அரச வங்கி ஒன்றின் ஏடிஎம் இயந்திரங்களில் வைப்பதற்காக எடுத்து சென்ற சுமார் 3.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்ளையின் பின்னணியில் குறித்த வங்கியில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரே இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொள்ளை சம்பவம் நடப்பதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னரும் பின்னரும் வங்கியின் ஊழியர்களுக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள் மற்றும் அவர்கள் தொடர்பு கொண்ட தொலைபேசி இலக்கங்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் வங்கியிலிருந்து வீதியில் உள்ள கட்டடங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளும் விரிவாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பணத்தை ஏடிஎம் இயந்திரங்களில் வைப்பதற்காக எடுத்து சென்ற வங்கி அதிகாரியிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஹொரணி போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பணக்கொள்ளை நடந்ததற்கு முன்தினம் திட்டமிட்டு விடுமுறை பெற்றிருந்த வங்கி அதிகாரிகள் குறித்தும் போலீசார் தற்பொழுது விசேட அவதானம் செலுத்தியுள்ளனர். பிரைம் மற்றும் பெல்வா நிறுவனங்கள் இணைந்து கொழும்பு போர்ட் சிட்டியில் பிரைம் மரீனா விற்பனை மையத்தை திறந்து வைத்துள்ளன. இதன் மூலம் உலக தரத்திலான மரீனா முகப்பு குடியிருப்பு திட்டம் முதன்முறையாக இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் PNT நிறுவனத்தால் வடிவமைக்கப்படும் இத்திட்டத்தில் சர்வதேச தரத்திலான ஆடம்பர சொகுசு குடியிருப்புகள் அமையவுள்ளன. மரீனா பிராந்தியத்தில் உலக தரத்திலான கடல் முகப்பு பின்னணியில் அமையவுள்ள இத்திட்டம் தெற்காசியாவில் மரீனா முகப்பு வாழ்க்கை முறைக்கு ஒரு புதிய உலகளாவிய தரத்தை நிலைநிறுத்துகிறது. மிகச்சிறந்த கட்டிடக்கலை தரத்துடன் வடிவமைக்கப்படும் இந்த குடியிருப்புகள் கடல் முகப்பு வாழ்க்கை முறையை சர்வதேச அளவில் மறுவரையறை செய்கின்றன. வெளிநாட்டு செய்திகள்.
ஈரானிடம் இருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளியே எடுப்பதற்கு தனக்கு எந்தவொரு ஒப்பந்தமும் தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு புதிய ஒப்பந்தம் மிக விரைவில் எட்டப்படவுள்ளதாக அவர் பலமுறை சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் தற்போது ஒப்பந்தம் எதுவும் தேவையில்லை என்று கூறியிருப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் துருக்கியின் அங்கராவில் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டில் தான் கலந்து கொள்ளவிருப்பதாக கூறியுள்ள ட்ரம்ப், ஈரானுக்கு எதிரான போரில் நேட்டோ நண்பர்கள் தனக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அவர்களை மீண்டும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் அமெரிக்க படைகளை ஈரான் கொள்வது ஒரு சிவப்பு எல்லையை தாண்டுவதாக அமையுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு போரை மீண்டும் தொடங்குவதற்கு அது ஒரு நல்ல காரணமாக இருக்கும் என்றும், அவர்கள் அமெரிக்க படைகளை கொன்றால் தான் மிக விரைவாக அந்த நடவடிக்கையை எடுப்பேன் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் மோதலுக்கு அனைத்து தரப்பினரும் உடன்படக்கூடிய ஒரு தீர்வை காண முடியும் என்று நம்புவதாகவும், தேவைப்பட்டால் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஏற்றுக்கொள்வது உள்ளிட்ட தேவையான உதவிகளை வழங்க தனது நாடு தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு எட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ரஷ்யா முக்கிய பங்கு வகித்ததை சுட்டிக்காட்டிய அவர், இந்த யுரேனியம் அனைத்தும் சர்வதேச அணுசக்தி முகமையின் முழு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும், அந்த செயல்பாட்டில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட உலகளாவிய நாடுகள் பங்கேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில், இருதரப்பு போர் முடிந்துவிட்டது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறிய போதிலும் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பரஸ்பர தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. குறிப்பாக குவைத் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் வசிக்கும் மற்றும் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளதுடன் பல நாடுகளுக்கான பயண ஆலோசனைகளையும் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய தீய எதிரிகளுக்கு ஈரான் தீர்க்கமான அடியை கொடுத்துள்ளதாக அந்நாட்டின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சியின் நிறுவனர் அயதுல்லா ருஹோல்லா கமேனியின் 37வது நினைவு நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அமெரிக்காவின் தலைமையில் இயங்கும் ஏகாபத்திய சக்திகள் கடந்த 80 ஆண்டுகளாக இஸ்ரேல் என்ற பெயரில் ஒரு இராணுவ தளத்தை உருவாக்கியுள்ளதாகவும், வலிமையான மற்றும் சுதந்திரமான ஈரான் எனும் தேசம் இருப்பதை அந்த போலியான தரப்பு ஏற்க மறுப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஈரானின் முன்னேற்றத்தை தடுக்க முற்படும் எதிரி நேரடி மோதல்களிலும் நாட்டின் தீர்க்கமான அடியை வாங்கி அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், மக்கள் மத்தியில் அவநம்பிக்கையையும் பிரிவினையையும் விதைக்க முயலும் எதிரியின் சட்டத்திட்டங்களை நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தகர்த்தெறிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் மறுத்ததால் கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஏப்ரலில் போர் நிறுத்தம் ஏற்பட்ட போதிலும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க ஈரான் முன்வராததால் தற்போது மீண்டும் அங்கு போர் சூழல் வலுத்துள்ளது. இதேவேளை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பதிலாக அவற்றிடமிருந்த சேவை கட்டணங்களை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இது வழக்கமான போக்குவரத்து சுங்க கட்டணம் அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ள அந்நாட்டின் துணை வெளியுறவு அமைச்சர், ஓமான் நாட்டுடன் இணைந்து வழங்கப்படும் வழி செலுத்தல் உதவி, தேடல் மற்றும் மீட்பு பணிகள், பாதுகாப்பு சேவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் தூய்மைப்படுத்தல் பணிகள் போன்ற சேவைகளுக்கான இழப்பீட்டையே ஈரான் கோரவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நீர்வழி பாதை முற்றிலும் ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளின் பிராந்திய எல்லைக்குட்பட்ட கடற்பரப்பிற்குள் அமைந்துள்ளதால் சர்வதேச சட்டத்தின் கீழ் தங்களுக்கு இறையாண்மை உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், தற்போது வரைவு செய்யப்பட்டு வரும் புதிய நடைமுறைகள் சர்வதேச சட்டத்திற்கு இணங்கவே அமையும் என்றும் ஒப்புக்கொண்டுள்ளார். மறுபுறம் ஈரான் மற்றும் அமெரிக்க
போர் காரணமாக அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க பல குடும்பங்களும் வணிகர்களும் போராடி வரும் வேளையில் அபுதாபியில் குடியிருப்புகள், வணிகம் மற்றும் தொழில்துறை சார்ந்த சொத்துகளுக்கான வாடகை உயர்வு அடுத்த அறிவிப்பு வரும் வரை அந்நாட்டு அரசு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் முடக்கி வைத்துள்ளது. இதன்படி வீட்டு உரிமையாளர்கள் தற்போதிருக்கும் வாடகைதாரர்களுக்கோ அல்லது புதிய வாடகைதாரர்களுக்கோ வாடகையை உயர்த்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அபுதாபி எஸ்டேட் மையம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் வசிக்கும் புலம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு மாதத்தின் மிகப்பெரிய செலவாக வாடகையை இருக்கும் நிலையில் அந்நாட்டின் மிகப்பெரிய வெளிநாட்டு சமூகங்களில் ஒன்றாக விளங்கும் ஆயிரக்கணக்கான இந்திய குடும்பங்களுக்கு அபுதாபி அரசின் இந்த அதிரடி முடிவு மிகப்பெரிய நிம்மதியையும் உடனடி நிதி பாதுகாப்பையும் அளித்துள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம்